திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் புவனேஸ்வரி, வயசு 38, உயரம் 158 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியில் படையாட்சி சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 21,000 சம்பாதிக்கிறாங்களாம். இவங்க கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும் இருக்கிறத சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சான். இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க போன வாழ்க்கையை ரொம்ப கசப்பான அனுபவப்படுச்சுன்றதுனால ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வயது வரும்போது அதிகபட்சம் ஒரு 7 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல குணமான மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா. இவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தனியாக கல்யாணம் ஆகிடுச்சு சொல்கிறாங்கம்மா. மற்றபடி நில போல நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மருமகன் நல்ல பிஸ்னஸ் பண்ணுற நாலேஜ் உள்ளவராகணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த பின்னோட நலம் கருதி எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சாமல் போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இப்போ இந்த வருடம் பார்க்கலாம். என் பேர் காமினி, வயசு 36, உயரம் 160 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் மஸ்தம், சாதி வன்னியில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. வேலையை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 32,000 வாங்குறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேருன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க போன வாழ்க்கை ரொம்ப கசப்பான அனுபவம் பற்றி ஃபீல் பண்ணாங்க. அந்த வாழ்க்கையை பிடிக்காமல் 4 வருஷத்துக்கு முன்னே பிரிஞ்சு தனியாக வந்துட்டாங்களாம். இவங்க வயது வரம்பு பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு 5 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஜாதகம் ஜாதி தடையெல்லாம் சொல்கிறாங்க. வரவங்கிட்ட பேசி பார்த்து பிடிச்சி போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடியவர் நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், குடும்பம் நடத்தக்கூடிய வருமானம் இருக்கணும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்கம்மா. மற்றபடி எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களும் நல்லபடியாக கடைசி வரைக்கும் பார்த்துப்பா சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அனுசரித்து போகக்கூடிய நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு எதுவும் கிடையாது. நிலங்கள் மட்டும் ஒரு 2 ஏக்கர் இருக்குது. ஒரு 5 வீட்டு மனைகளை மட்டும் வாங்கி போட்டுருக்கதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு 30 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்களா. இந்த பெண்ணோட நலம் கருதி எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனல் உள்ளே இருக்குமா, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.